தலைவா வணக்கம், தலைவா வணக்கம், தலைவா வணக்கம், தலைவா வணக்கம். முடி எல்லாம் சரியா ஆமாம் சரியா தலைவா. ஊருக்கு பிறகு தான் உட்காந்துருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கோம். ஆமாம், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கோம். ஊருக்கு போனோம், ஓட்டு போட போகணும்ல. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போனோம். அப்படியே ஒரு 10 நாள் ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா கோயில் குளத்தையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்த மாதத்துலேருந்து பம்பர் விற்கணும். எப்படி 1ஆம் தேதி, அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் பம்பரு. ஆமாம், என்ன அடிச்சிடும். நல்லா இருக்குதா? இதுதான் நம்ம சங்கனாச்சேரி ரயில்வே ஸ்டேஷனு. இன்னும் மாமா கந்தசாமி கவுண்டரு. ஆமாம், நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மனுஷன். ஆமாம், அவங்க கூட தான் சுற்றிட்டு அலைதான். ஆமாம், 10 நாள் டூரு. சரி, அங்கே போய் பார்த்துட்டு ஏன்னா ஒரு நாளில் போய் கொடுத்துட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு. நான் கையெழுத்து போடணும், அதுதான் முக்கியம். நான் கையெழுத்து போட தான் அவங்க அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க. ஆமாம், அப்பாவெல்லாம் கையெழுத்து போட முடியாது. ட்ரெயினுக்காக வெயிட்டிங். தமிழ்நாட்டில் பிடிக்கும் ஒரே ஒரு ஆள் தான். யாருமாம்மா? நாகர்கோவில் ஒரு ஷூட்டிங் வந்தால் ரொம்ப நேரம் பேசியிருந்தாவில். என்ன ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி, ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஸ்பெஷலாக ஃபோட்டோலாம் எடுத்தோம். அது யாராக இருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, நம்ம கேட்டுட்டு இருப்போம். வேணாம் வேறு வேலை இல்லை. நம்ம நீங்கள் இல்லை அது ஒன்றும் இல்லை. அங்கெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் என்ன பேசலாம் அதான் இதாகும். ஆமாம், நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுதியா சொல்லுங்கள். யார்கிட்டையும் கையெழுத்து ஒன்றும் இல்லை. யார் அது? பழைய எம்ஜிஆருக்கு பாட்டு தான் போடும். இது எம்ஜிஆர் பாட்டு கேட்காதம்மா. நம்ம ரெண்டும் என்ன பேசுமோ அதை பதிவு செய்யும். அந்த பாட்டு சூப்பராக இருக்கு, கேட்டிருக்கேன். தூண்டி மலை போடு ஆடுது எனக்கு பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். 52 ஒரு படம் வந்தாரியா? என்ன படம்? அதாவது சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் 2 பேருக்கும் கதாநாயகன் போட்டு கொடுத்தாரு தெரியுமா? யாரு? கருணாநிதி. கருணாநிதி பெரிய ஆள் தான். எம்ஜிஆருக்கு வந்து மந்திரி குமாரி போடுவாளா? சிவாஜிக்கு வந்து பராசக்தி. சரி, அந்த கருணாநிதி ஒரே படம் தானே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இல்லாமல் ஆகிப்போய். அப்படி தமிழ்நாட்டு மக்களே மாற்றி போச்சு. அப்படின்னா அவர் பாட்டு எழுதுவார, கதை எழுதுவார? கருணாநிதி எல்லாமே பண்ணுவோம். அப்படின்னா இத்தனைக்கு எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனோம். அப்படியா? அவரை சிஎம் வந்தப்புறம் கேட்குறாங்க, ஒரு தமிழ் பேராசிரியரோட இவ்வளோ பெரிய டேலண்ட் இல்லை, ஆக்சுவலாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எம்ஏ பிஎஃப். இது போல் டிகிரி நான் உலகத்திலே கேள்விப்பட்டது இல்லையே, எந்த ஒரு அதுக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னார்? எம்ஏ பிஎஃப், தட் இஸ் மார்ச் அட்டம். அதாவது எஸ்எல்சி தான் மார்ச் அட்டம் பட் ஃபெயில்டு. யார் அவர் சொன்ன வருது? அவன் சாதாரண ஆள் இல்லை, சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த பராசக்தியில் ஒரு பாட்டு, புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரை என் உள்ளத்தை சொல்லி விட்டு போங்க, அந்த மனதை மயக்கி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க, அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. சூப்பரான பாட்டு. அறியா கேட்டிருக்கியா? நான் கேட்டிருக்கேன். அதில் ஒரு 4 அடி வரும், மறக்க முடியாது. என்னை சுற்றி பறந்த வண்டு சும்மா நீ போகாது, தேனை உறிஞ்சி போகாது, இன்ப கனவினை ஏனோ கலைக்கிறாய், அன்பு கயிறு இதுதான் அறுக்க யாராலும் ஆகாதையா தாலிகர். படம் தான் சும்மா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பிரில்லியன்ட் மேன். இந்த எம்ஜிஆர் இந்த ஜெயலலிதாலாம் என்ன அவன் கொல்லி வைக்க கூட ஆடில்லை. இப்போ அவன் வீட்டிலாம் பேய் தான் இருக்குது, பேய் பிசாசு. கருணாநிதி அப்படியில் எத்தனை பொண்டாட்டி வைப்பாட்டி, எத்தனை பசங்க தெரியாதவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவன் குடும்பம் தான் எனக்கு டாப் இருக்கு. அவன் டேலண்ட்டு பார்க்குறதா இருந்தால் பராசக்தி படத்தை பாரு, பூம்புகார் படத்தை பாரு, அப்புறம் எல்லாத்தோட அவனை பற்றி நல்லா பார்க்கணுன்னா அங்கே பதுமை படத்தை பாரு, சூப்பராக இருக்கும். கருணாநிதி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அதாவது ரொம்ப அது வந்து அந்த ஆளை புரிஞ்சுக்கிறதுக்கு மூளை வேணும். நான் பழைய காங்கிரஸ்காரன் தானே, பிடிக்காது முதல்ல. இருந்தாலும் அவருடைய எழுத்தாற்றல் சொல்ல சரியா போச்சு. நேரில் பார்த்தா மீட்டிங்கெலாம் அவங்க கூடவே இருந்திருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக காலேஜ் படித்தப்போ அப்போ வந்து கன்னியாகுமரி எம்பி இல்லை, அவர் வந்து
வேலையில் ஒரு மீட்டிங். அப்போ நாங்கள்லாம் சிண்டிகேட் காங்கிரஸ் சரி நேர்லேயே போயிருந்தோம் ஒரு நாள். எனக்கு என்ன தோணுது தெரியுமா, நீங்களாம் இந்த எம்ஜிஆர் ஐயா, கலைஞர் கருணாநிதி ஐயா, அப்போ நம்ம ஐயா அவர் யார் கர்மல் காமராஜ் ஐயா, இவங்க கூடயே நீங்கள் பயணிச்சிருக்கணும். பயணிச்சு தான் எனக்கு இருந்துதான் எனக்கு எம்பி சீட்லாம் தராது தானே சொன்னாங்க. முட்டாள்தான் பண்ணிட்டு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல இது இருக்குது, உங்கள் குடும்பத்தில் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் தம்பியே நீங்கள் சென்ட்ரலில் பெரிய போஸ்ட்டில் இல்லை வந்தான் பிஎன்டியில். என் தங்கச்சி அதே போஸ்ட். இன்றைக்கி 2 பேர் ரிட்டையர்டு. நல்ல அவங்கள பென்ஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன். அது எதுக்கு எனக்கு அதான் அது எதுக்கு இப்போ அவனுக்கு? அல்ல நான் 10th படித்தப்போ யோகம் பாரு. எனக்கு பக்கத்து சீட்டு அங்கே யார் நிறைய கே பாலசுவாமிநாதன். அவங்க அப்பா தான் தமிழ்நாட்டிலே ஸ்டோரி ஆர்டரில் பெரிய ஆள். எம்டி ஸ்டுடியோவில் வந்து அந்த கதை இலாக்கா ஹெட் அவர் தான். அவர் எழுதின ஒரு படம் தான் இந்தியாவில் 2-3 வருஷம் ஓடிச்சு. தேவதாசா இல்லை சந்திரலேகா. டிஆர் ராஜகுமாரி இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். அதில் தான் வந்து கேரளாக்காரன் ஒருத்தர் எவ்வளோ வந்து கதாநாயகன் போஸ்ட்டு கேட்டான். இது நாங்கள் ஹை ரேஞ்சில் செலவாகிறோம், உனக்கு உயரெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அதால் உனக்கு வேணுமா தான் இல்லை வில்லன் வந்து போஸ்ட்டு கொடுப்போம். இதில் வந்து சக்ஸஸ் ஆனால் அடுத்து வேறு படம் போடலாம். அவன் பேர் தான் ரஞ்சன். சரியான நடிகராஜன்னா ஏலமலை திருடெல்லாம் வருவான், நல்லா இருப்பான். சினிமா ஃபீல்டு எனக்கு நிறைய டச். எப்படின்னா எங்கள் மாமாவட்டாண்ட தான் அந்த ஒரு வந்து டைரக்டர் இருந்தார். அவர் எம்ஜிஆர்ட்ட முதல்ல சும்மா வந்து வேலைக்கு சேர்ந்தார். லைட் பாயம் ஆடு பாயம் அப்படி இப்படி இருந்து கடைசியில் கூட பயணிச்சு மேனேஜர் ஆகிட்டார். அப்புறம் இப்போ ஜெயலலிதா அம்மா கூட பயந்து எத்தனை பேர் கோடி கணக்கில் ஒத்து சேர்த்துருக்கான். அந்த அம்மா பின்னாடி வந்தவங்க எத்தனை வேறு ஒன்றும் வேணாம். இல்லை என் லைஃப்பை பற்றி ஒன்று சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு மனம் வருத்தம் பண்ணேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போன மாதிரி டிகிரிலாம் முடிச்சுட்டு வந்து அப்போ நான் சின்ன வயசு 22. இப்போ அந்த மாதிரி நான் எப்படி இருக்கேன் பார்த்துக்க. ஹலோ அப்போ நல்லா முடியெல்லாம் ஜீன்ஸ் மாதிரி தான் போட்டுருக்கல. இப்போ மாதிரி இருக்க முடியல. பயங்கர ஸ்டைலில் பேண்ட்டு ஷர்ட்டு நல்ல வெளுப்பு. இப்போ இவ்வளோ தூரம் வெயிலை சுற்றி இப்போ இந்த அளவுக்கு இருக்கும். அப்போ எங்கள் மூத்த மாமாவை பார்க்கலான்னு போனேன். அவர் இருக்கிறது யாருன்னா ஒரு பெரிய ஆள், அதாவது இது அரங்கண்டல்னு ஒரு வந்து கோனார் யாதவ். அவர் தான் வந்து கோனாரில் அதாவது சென்னையிலே பெரிய ஆள். 48 வீடு 48 கார் வந்து வாடகை விட்டுருந்தார். அப்பயே 48 பெட்ரோல் பங்கு. இது இல்லாமல் கலாகேந்திரா பிக்சர்ஸ் அவர் தான். இன்னைக்கு கமல்ஹாசன் ரஜினியெல்லாம் வாழ்வு கொடுத்த பாலச்சந்திர வளர்த்ததே அவர் தான். சொல்லுங்க. நான் ஒரு தடவை எங்கள் மாமா பார்க்கலான்னு போனேன். எங்கள் மாமா அங்கே தான் முதல்ல வந்து யார் மூத்த மாமா அது. அவர் அதில் வந்து அப்போ அவர் வந்து ஒரு இது ஒன்று போட்டிருந்தார் அதில். அதாவது அது என்ன சொல்கிறது, நல்ல இது பாது, நல்ல பயங்கரமான இன்கம். இந்த கார் வாஷிங் அது எல்லாம் வர இதெல்லாம் வரும். நான் போன நேரம் ஒரு வண்டி ரிப்பேருக்கு வந்துருக்கு. அவர் வந்து சார் வாங்க. அப்போ வந்து மவுண்ட் ரோடுக்கு அடுத்து சிந்தாரிப்பேட்டை தான் போவாங்க. ஆயிலாம் கடனுவாங்க. அங்கே எல்லா விதமான சாணம் கிட்டும். நான் போயிருக்கேன். ஹிண்டு பேப்பருக்கு வந்து அந்த ஆஃபீஸுக்கு பொறுத்த ஒரு ஆள் பரதேசி மாதிரி இருக்கார். ஹலோ ஒரு சாப்பெல்லாம் ஒரு லுங்கி ஒன்று வெள்ளையில் கட்டம் போட்டுருங்க. அப்போட்டு ஒரு துண்டு ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு சீரட்டை பிடிச்சிட்டு சட்டை கட்ட ஒன்றும் கிடையாது. தம்பி நீ யார், நீ இங்கே வந்து ரொம்ப நேரமாக இருக்கணும். இந்த மாதிரி மாமா பேர் சொல்லி பார்க்கணும். உனக்கு என்ன வேணும்? அவர் தங்கச்சி மகன் தாங்க. அவர் எங்கள் தாய் மாமன். சரி அவருக்கு சொந்தக்காரன் சொல்லி இந்த பக்கம் நல்லது கொஞ்சம் இந்த இடத்துல வாட்சிங் நாட்டுறது அவங்ககிட்ட போய் நம்ம வாய் கொடுக்கணும். அவருக்கு ஒரு சிகரெட்டு போயிட்டு மேலே சாட்டை கட்ட ஒரே இடம் கிடையாது. தம்பி டீக்கு சாப்பிட்றேன்னார். உங்கள் வயசு என்ன வயசு என்ன, நீங்கள் எனக்கு வாங்கி தருவா வேண்டாம், இந்த ஒரு சிகரெட்டாக பிடினார். எனக்கு வண்டி போச்சு. நான் எப்பவும் முடிய மாட்டேன். நான் என் வயசு என்னாச்சு உங்களுக்கு, நீ என்ன நம்மளே கேள்வி கேட்குறனாரு. அது என்ன பார்த்தா எங்கள் அப்பா வயசு இருக்கும் போல இருக்கு. நான் உங்களை பையன் மாதிரி என்ன போய் சிகரெட்டு பிடிக்கலான்னு கேட்குறீங்க. இது நல்லா இருக்கு. எல்லாரும் ஒன்றும் இல்லை. என்னப்பா இவ்வளோ கோவம் வருது. இங்கே படிக்கிற பசங்க எல்லாரும் போயிட்டு அப்படிப்பாங்க. அப்படி சிகரெட்டை பிடிக்க மாட்டேன். இதை விட சுண்டு நல்லா சிவப்பாக இருக்கும். நான் பார்த்தாலே தெரியுது. சும்மா வந்துடுற நேரம் முதல்ல எழுதினார். சரி ஆனால் என்னாச்சு, தயவு செய்து அந்த பேச்சே பேசாதீங்க.
மாமா நீங்கள் புகையில அதெல்லாம் எதுவுமே போட இல்லை எதுவுமே போடுறதில்ல. இது கேளு அதெல்லாம் அவரு என்ன மாதிரி தான் அவரு கடைசியில் சரிவா ஏத்தாப்புல ஒரு டீ கடை போய் 2 வாடகை கட்டி டீ சாப்பிடலாம், பட்டர் பிஸ்கட். ஏன்னா மாமன்னா எனக்கு வீர் அவர் மேலே ரொம்ப ஆசை. அவரை பார்க்க வந்தோன்னே சும்மாட்ட பேசுவாங்க, உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கு. அண்ணாச்சி இருக்கட்டும், நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு ஒன்று வேணும் என்ன மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ லஸ்ஸின்னு ஒன்று இருக்கும் ஃபேமஸ் அங்கே. ஆமாம், இந்த இது தயிர சென்னையில் ஃபேமஸ் லஸ்ஸி ஃபேமஸ். ஒரு லஸ்ஸியாக குடிப்பாங்க. மதுரையில் ஜிகராதண்டா 2 ரூபா இருந்தது. அப்போ 2 ரூபா, அப்புறம் தான் 5 ரூபாய். அம்மாடி 2 ரூபானா பெரிய ஏரியா சொல்லு. லஸ்ஸி 80 ரூபா. நீ என்னப்பா பையன், நீ என்ன கொடுத்தாலும் வேணான்ற, லஸ்ஸி குடிப்பானா வேணான்ற. ஆனாச்சும் உங்களை பார்த்துட்டு பாவமாக இருக்கு. நீங்கள் உண்மை தான் சாப்பிட்டு எனக்கால ஒன்றும் வேண்டாம். சரி நீ என்ன பையன் ஒன்றும் செய்ய மாட்டேற. அது முடிஞ்சாச்சு. அப்புறம் இவர் வேறு இடத்துக்கு எங்கே அப்படி போனார், நடந்தார். அப்போ உள்ளபடி இவர் எல்லாத்தையும் பார்க்கறது பார்த்தா நான் ஒரு வாட்ச்மேன் தான் நினச்சிருந்தேன். அப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்கேன். யார் எனக்கு தெரியும், அது பேராக ஒட்டி ஒரே சரி அங்கே எல்லாரும். அவர் கலந்த காய்கறி பிடிச்சி ஒரே வார்த்தை சொல்லியிருக்கேன். அந்த பையனை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு ஐஏஎஸ்க்கு கலெக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜராக போட்டு 1000 பேர் வேலை பார்த்தாங்க. சரி கம்மிட்டு போட்டாங்க. நல்ல பையன் என்னையே பிடிச்சி பேசிட்டான். சிகரெட்டு கொடுத்து உங்கள் வயசு என்ன எப்படியா என்ன போய் கேட்குறீங்களா பார்த்தா சரியா. சூப்பர் சூப்பர். அவர் எவ்வளோ தூரம் கேட்டார். எங்கள் அப்பா கிண்டிக்கார பயங்கர கேமரா சொன்னதான் எப்போ ஏன்னா எந்தியா பாகிஸ்தான் சண்டை வர மாதிரி வந்துருக்கு. நான் ஒரு சினிமா அனுப்புறத வந்தாலே ஒரு நம்பது வீடு வாங்க. அதில் நம்ம ஆளுங்க ஒரு பெண் இருக்காங்க, அவர் பேர் தான் ராஜா. அந்த தெருவுலாம் ஒரு பொண்ணு தான் கட்டுறேன். அதெல்லாம் சினிமா பெண்ணை பிரியாணி இன்னைக்கெல்லாம் அந்த ரஜினி ஏன்னா அவங்களாம் சம்பளம் நம்ம லைஃப் விட்டுங்க. பர்சன்டேஜ்லாம் உண்டு. அது லைஃப் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓடி நல்லா கலெக்ட் பேட்டா காசு தொடங்க. பேட்டா காசு தலைவா வணக்கம். தலைவா வணக்கம். ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் தலைவா. ஆமாம், நல்லா இருக்கா? அலைச்சல், பயங்கர அலைச்சல். அங்கிட்டு இங்கிட்டு ஓட வேண்டிய இருக்குது. மாமாவுக்கு சீட்டு எழுத உட்காந்துருக்காரு, நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். எப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் போகணும். ரிட்டன் போயிட்டு அங்கேருந்து வரங்குள்ளே எப்படி விடிஞ்சிடும். என்ன செய்ய, இலக்கு அடையணும், ஓடணும். சரியாக உறக்கம் இல்லை, நைட்லேருந்து உறக்கம் இல்லை, ரெஸ்ட் இல்லை. முருகா. சரி, எல்லாம் நன்மைக்கே. இன்னும் 2 ஸ்டாப்பா? 2 ஸ்டாப் இருக்குதான். அங்கே போய் நல்லா சாப்பிடணும். காலைல சாப்பிடல, மதியம் சாப்பிடல, நல்லா சாப்பிட்டு வரணும். ஆமாம், என்ன செய்யா நிதி. தலைவா வணக்கம். என்ன தலைவா செய்ய, நாடோடி வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு தலைவா. தலைவா தலைவா ஒரே அலைச்சல். பாருங்க நம்ம சொந்தக்காரங்களை, நம்ம சொந்தக்காரங்க தான். ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக நம்ம சொந்தக்காரன் தான். எல்லாம் நம்ம தம்பிங்க, அசாம்கார தம்பிங்க. அவங்க தாங்க ரியல் ஹீரோ. அவங்க தான் ரியல் ஹீரோ. ரஜினிகாந்தா, கமலஹாசனா, விஜயா, அஜித்தெல்லாம் கிடையாது. இவங்க தான் ரியல் ஹீரோ. ஏன் தெரியுமா? ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வந்து ஒரு ஹோட்டல் பிளேட்டில், ஒரு ஹோட்டலில் எச்சு பிளேட்டு கழுவி, ஒரு சாதனை, ஒரு பாத்ரூம் கழுவி, அப்புறம் இது பண்ணி எந்த வேலையாக இருந்தாலும் சரி
ஒரு முருகாங்கடை தட்டுக்கடை போட்டு ஒரு பான்பராக்கு போட்டு மாதம் கரெக்டாக வீட்டுக்கு சம்பளத்தை அனுப்பிச்சு தான் பாருங்க. அவன் தான் ஹீரோ. பெருமையாக இருக்குது அவளை நினச்சி. அங்கே பாருங்க எல்லாம் நம்ம தம்பி தான். இந்த ட்ரெயினில் போகிறது தான் நிற்காங்க. நான் உட்காந்துருக்கேன். நானும் எங்கள் மாமா வந்தால் உட்காந்தோம். பரவாயில்ல, அவங்களுக்கு 72 வயசு. 72 வயசுனா ஆள் எப்படி இருக்கார் பற்றிலாம். நல்ல மனுஷன். ஆமாம். நாளைக்கு காலைல போயிடுவேன். நாளைக்கு காலைல போய் அங்கே போய் அதை போய் பண்ணிட்டு வந்துடுவேன். அதை போய் பயஞ்சிட்டு அதை போய் கொடுத்துட்டு என்ன யாருன்னு என் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவேன். எலெக்ஷன் ஓட்டு போடணும். ஓட்டெல்லாம் முடிஞ்சு தான் வருவேன். சரியா? பரவாயில்ல, ஆண்டவன் நல்லபடியாக வச்சுருக்கான். ஒரு பிரச்சனை இல்லை. சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய நண்பர்களே என்னச்சே கதை நிறைய பேசலாம். ரயில் நல்லா இருக்குல்ல? ரயில் வச்சுன்னு திறந்து பார்க்காங்க எல்லாரும். ஆனால் திறக்கத்தான் முடியல. இப்போதான் போய்கிட்டு இருக்கோம் மாமா நானும். வெயில் சரியான வெயில். தமிழ்நாட்டில் கேரளாவை தாண்டுது. சரியான வெயில் பாருங்க. கண்டக்டரே ஆளுக்கு அறுத்துட்டாப்புல. என்னைய மாதிரி இருந்த கண்டக்டர் எப்படி பதிலாக அறுத்துட்டார ஆள். பாண்டிச்சேரி ஸ்டேட்டு. பாப்பா பேக் இருக்கு. சிவப்பாக இருந்த ஆள்கள் ஃபுல்லாக கருத்துட்டாங்க. வெயில் சரியான வெயில் பாருங்க. அந்த அண்ணனே கருப்பாக தான் இருக்காவோ. ஐயோ பாவம். சிவப்பாக இருந்தவர் கருத்துட்டாரு. ஆமாம். தமிழ்நாடு பிஆர்டிசி அதை கோட்டையை தாண்டி வந்துருக்காங்க. காரைக்கால் வந்தாச்சு. காரைக்கால் மாகி சிதம்பரம் வழி போயிட்டு இருக்கோம். ஆமா தலைவா. ஓகேவா? டாக்ஸ் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். வணக்கம். ஐயாவை பார்க்க வந்திருக்கா தலைவரை. அந்த இருக்காவளா நம்ம தளபதி தென்னாட்டுடைய சிவனை பார்க்க வந்திருக்கோம். ஆமாம், தலைவரை பார்க்க வந்திருக்கான். தலைவரை வணக்கம் தலைவா. வணக்கம். கூட்டம் சரியான கூட்டம், க்ரௌடு. ஆமாம், நாங்கள் இது பண்ண வந்திருக்கோம். இந்த வரவளா தலைவா எங்க வந்திருக்கோம்? மதிலா பூம்புகார் நுழைவாயில் போறோம். நம்ம தலைவா அம்மாவை பார்க்க போறோம். நம்ம தேவதையா போ நீ போ. இதான் அந்த கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதான் நுழைவாயில். அதான் நுழைவாயில்னு நினைக்கிறேன். அந்த அன்றைக்கி போரு என்னக்கா அந்த இருக்குல்ல.
தலைவா வணக்கம். தலைவா வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்க தெரியுமா? பூம்புகாரில் நிற்கும். பூம்புகாரில் தலைவா வணக்கம். பூம்புகார் வந்திருக்கோம். நம்ம ஆட்சியை பார்க்க வந்திருக்கோம். கண்ணகி ஆட்சியை. ஆமாம், என்ன அழகாக கட்டிகிட்ருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய கோயில், என்ன அழகாக கட்டுறாங்க பாருங்கள். நானும் மாமா வந்திருக்கோம். சரியா நண்பர்களே, எத்தனை நுழைவாயில் பாருங்கள். அதாவது பல லட்சம் கோடி பெண்கள் கண்ணகி தான். நம்ம ஆட்சி எப்படியோ நம்மளும் அதே மாதிரி தானே இருப்போம். சரியா, அதை பார்க்க வந்து பெருமையாக இருக்குது. நானும் மாமா வந்திருக்கோம். சரியா, அதான் கும்பிட்டு பண்ணணும்னு வந்தோம். பார்ப்போம். மாமா சாயம் குடிப்போம்மா? எப்படி என்ன தூணு? நினைவு தூணு. அது என்ன நினைவு தூணு? ஏதோ ஒரு தூண் இருக்குது. அது என்ன தூணு? இல்லைம்மா, நினைவு தூண்ட்டு இருக்கா. அது என்ன நினைவு தூணு? அப்படியா? பார்த்து வாங்க. லைட் ஹவுஸ். இது இவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அண்ணா. தலைவா என்ன தெரியுமா? சிலப்பதிகார நுழைவாயில் காவல் நிலையம். உள்ளே போகிறோம். நம்ம எங்கே? பூம்புகார் போகிறோம். பூம்புகார் நம்ம ஆட்சியை பார்த்துட்டு வரோம். கல் வச்சு பழுக்க வச்சுருக்கான் பாரு பழத்தை. மாமா நீங்கள் வாங்க, முதல்ல அவளை போய் பார்த்துட்டு. மனசுக்கு இதமாக இருக்குது சார், சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்கணுன்னு தோணிச்சுது. வந்தாச்சு. என் பெத்த வந்தா இருக்குது. சிலப்பதிகாரம் போட்டுருக்காங்க பாருங்கள். 9 நவக்கிரகத்தையும் சுத்த வரோம். நம்ம மேலே என்னென்ன பீடம் இருக்கோ எல்லாம் போயிடும். சரியா, கடலுக்கு வந்தாச்சு. பூம்புகார். நீ சிரிக்கும் சிரிப்பில் சிந்தாமணி போது சிலம்பு என்ன அழகாக வடிவமைச்சிருக்காண்ணா. அப்படியா? அழகாக வடிவமைச்சிருக்காங்களா சார்? நீங்கள் பார்க்கணுன்றக்காக தானே இதெல்லாம். சிலம்பு என்ன அழகாக இருக்குது தெரியுமா? கண்ணகி அம்மா தூக்கி எறிவாங்க தெரியுமா நம்ம ஆட்சி? அதுதான் அது. 2 சிலம்பு. வாங்க கடலை பார்ப்போம். கடல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் குளிச்சுட்டு வராங்கல்ல. என்னது என்னது வாங்க பார்ப்போம். பூம்புகார்
பூம்புகார் பூம்புகார் பூம்புகார். பாருங்கள் இந்த பேழுவை என்னென்ன பேரெலாம் எழுதி வச்சுருக்கானுங்கன்னு. வந்தாச்சு கடலுக்கு. ஆமாம் மெதுவாக வாங்க. வளையப்பட்டி தமிழே தமிழே ஓ இதுதானா பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல். பா நீராட செல்லுதல். நீராட போகும்போது அந்த காலத்து பெண்கள் இப்படி தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நீராடி பின் ஆடை மாற்றுதல். கூந்தல் உலர்த்துதல். கூந்தல் உலர்த்துதல். பழங்கால தமிழ் நீங்கள் ஆடை அணிதல். முக அலங்காரம் செய்தல். என்ன அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். பா வளையப்பட்டி தமிழே தமிழே மாலை அணிவித்தல். அந்த காலத்தில் வாழ்க்கை என்ன அழகாக இது பண்ணிருக்காங்க என்ன. அப்போ இதில் தான் குளிச்சிருக்காங்க என்ன. இதில் தான் குளிச்சிருக்காங்க. இந்த இருக்குல்ல இதாக இருந்திருக்கு. அப்போ அதுதான் சுழல் தண்ணி அப்படின்னு போட்டுருக்காங்க. உள்ளே போய் இந்த பிள்ளை ஏன் இப்படி போய் குளிச்சுருக்காங்க போட்டுக்காமலாம் உள்ளே போய் குளிக்கக்கூடாதுன்னு. ஆளுக்கு பிள்ளை உள்ளே போய் நிற்காங்க. கடல் மாதா வணக்கம். பூம்புகாரில் உட்காந்துருக்கோம். பூம்புகாரில் முதல்ல இந்த பூம்புகார் அப்படின்னா அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா 2 சிறப்பு உண்டு. ஒன்று கண்ணகி, இன்னொன்று வணிகம். வணிகம் அப்படின்னா மாசத்துவான். அது என்ன வணிகம் தானே அம்மா? மாசாத்துவான். அது வணிகம் தான் முக்கியம். அப்புறம் தான் கண்ணகி வரா. கண்ணகி அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரியும். நீங்களே படம் பார்த்துருக்கீங்க. பூம்புகார் படம் சிலப்பதிகாரத்தை படத்தை பார்த்துருக்கீங்க. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சகோதரிமார் எப்படியோ அதே மாதிரி தான் அவளும் ஒரு பெண். முதல்ல அவள் ஒரு பெண். என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணால் ஒரு மன்னனையே எதிர்த்து நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சுட்டி காமிச்சு அவனே தற்கொலை பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்த ஒரு இதுதான் பெரிய விஷயம். அதுதான் கண்ணகி. எப்படி உண்மைதான் நான் சொல்ல உண்மைதானங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணு, ஒரே ஒரு பெண்ணு. அந்த ஒரு பெண் என்ன பண்ணுதா, இந்த அகிலத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னன் நீ செஞ்சது தவறு தான், என் தவறாக என்னுடைய கணவன் நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி நீதி வழங்க. இதுக்கு பேர் தான் கண்ணகி. ஆமாம், சாண்டா சொல்லணும்னா அப்போ அவன் என்ன சொல்கிறா, நான் எப்படி வயிறு எரிஞ்சு அழுகுதானோ அதே மாதிரி உன் குடும்பமும் அழணும் அப்படின்னு சொல்லுதான். ஒட்டுமொத்த மதுரையும் தீப்பற்றி எரியுது. ஆமாப்பா, தென்னை மரம், பனை மரம், பச்சை வாழை எரியுமாங்க. பச்சை வாழை மரம் எரியுமா? பற்றி எரியுது. பச்சை வாழை மரமே பற்றி எரியுது. கடைசியில் அந்த மன்னனும் இறக்குறான், மண்ணுடைய மனைவியும் இறக்குறான். சரியா? அவ்வளோ பெரிய ஒரு புகழ்பெற்ற இடத்த தான் அன்றைக்கி இருந்த மதிப்பிற்கே ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நல்ல ஓரளவு பரவாயில்ல, நிறைய இடத்துல நல்ல கட்டி விட்டுருக்காரு. அந்த இருக்கு பாருங்கள் லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ் தெரியுதா உங்களுக்கு? அந்த இருக்கா லைட் ஹவுஸு? அந்த இருக்கு பாருங்கள் ஹார்பர் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே இது அந்த வணிகம். இந்த 2 விஷயம் இங்கே இருந்தால் அவட கேரளாவில் அது மத்தியில் அது அந்த இடத்த பார்வையிடணும்னு வந்தோம். அப்படியே ஆச்சு கண்ணையை பார்த்துட்டு அப்படியே வருவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். சும்மா பணம் மட்டும் ஓட முடியாதுங்க. எத்தனை நாள் ஓட முடியும்? நேற்று டேக்ஸ் எல்லாம் போய் கட்டிட்டு வந்தாச்சு. டேக்ஸ் எல்லாம் நேற்றே முடிஞ்சாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. அவங்க ஓகே சார் அப்படின்ட்டாங்க, பணத்தை கட்டியாச்சு. பின்ன ஏன் பயப்பட போகிறோம்? நேர்மையாக நம்ம இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்கம் டேக்ஸ்லாம் கரெக்டாக வருமான வரிலாம் கரெக்டாக செலுத்தணும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா நண்பர்களே? நேர்மையாக இருக்கும்போது இப்போ நான்
ஓகே, இங்கே வந்து பார்த்த மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்து முடிச்சுட்டு 9 நவகிரக கோயில். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நம்ம என்ன தப்பு பண்ணமோ, நம்ம மேலே என்னென்ன அதாவது பாவங்கள் இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கிருங்க. 9 நவகிரகத்தை சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பாவம் பண்ணமோ A to Z, ஒரு சின்ன ஒரு எறும்பை கொன்னா கூட அது பாவம் தான், அந்த பாவம் கூட போயிடும். அதுதான் 9 நவகிரகத்தை சுற்றி வர்றது. அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆமாம், ஓகேவா? பார்க்கலாம், கடலில் விட்டுருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஜெக ஜோதியாக இருக்குது. நம்பல. நம்பல. ஏன் மாமா அது? ஆமாம், 2வது முதலாளி அவர் தான். முதலாளி வேற ஒருத்தர், இது 2வது முதலாளி நம்ம முதலாளி. பூம்புகார் சொன்னப்போ நம்பல. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குதுல்ல? என்ன இந்த வேலைலாம் முடிச்சா ஜம்முன்னு வேலைலாம் முடிச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஆமாம், இது என்ன வயல் தெரியுமாங்க? பெண்கள் வந்து அந்த காலத்து பெண்கள் வந்து குளிக்கக்கூடிய வயல் இதுதான். அதாவது பெண்கள் வந்து குளிச்சுட்டு தலை சீவிட்டு அவங்க அலங்காரம் செய்யக்கூடிய வயல் இதுதான். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாமாம்மா, வேண்டாமாம்மா, வேண்டாமாம்மா மச்சான். வேலை இப்போ தான் நடக்குது. என்ன, கடலில் வந்தாச்சு, கடல் தாயை பார்த்தாச்சு, அவட்ட மனசார வேண்டியாச்சு.